உசிலம்பட்டியில் 17 வயது தலித் சிறுவனை 6 வயது சிறுவனின் காலில் விழ வைத்த கொடூரம். 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் ADGP சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு அறிக்கையின்படி தமிழகத்தில் தீண்டாமை பாகுபாடு கடைபிடிக்கப்படும் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 445 கிராமங்களில் மதுரை மாவட்டமே முதலிடத்தில் உள்ளது. இதற்கு சான்றாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அடுத்த சங்கம்பட்டி கிராமத்தில் 17 வயது தலித் சிறுவனை மாற்று சமூகத்தை சார்ந்த 6 நபர்கள் கடத்தி சென்று ஊரின் அருகே வைத்து செல்போனை பிடுங்கி அடித்து சித்திரவதை செய்ததோடு அனைவரின் காலிலும் விழவைத்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். மேலும் 17 வயது நிரம்பிய சிறுவனை 6 வயது சிறுவனின் காலில் விழவும் வைத்துள்ளனர். தொடர்ந்து அச்சிறுவனுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அச்சிறுவனின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதே கிராமத்தை சார்ந்த கிஷோர், உக்கிரபாண்டியன், மணிமுத்து, பிரேமா, சந்தோஷ், நிதிஷ் ஆகியோர் மீது 4 பிரிவின் கீழ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை உசிலம்பட்டி நகர காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து பேசிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேர்ந்த சாம்வேல் ராஜ், சட்டப்படி அனைவரும் சமம் என்று இருந்தாலும் கூட அனைவரின் மனதிலும் சமம் என்ற உணர்வை ஏற்படுத்த தவறி இருக்கிறோம். படித்தவர்கள், படிக்காதவர்கள் என அனைவருக்கும் சாதி என்ற தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. அடிச்சு போடவும் 20 பேர் கூட்டிட்டு போய் அடிச்சு முதல பயிரையும் சொல்லி அடிச்சு 20 பேரும் காலில் கும்பிட்டு விழு வச்சிருக்காங்க. அதுவும் கும்பிட்டு விழுந்திருக்கேன். விழுந்துட்டு பச்சை தண்ணி 10 ரூபா தண்ணி பாக்கெட்டை வாங்கி குடித்து ஒருத்தன் குடிக்க விட ஒருத்தன் குடிஞ்சிட்டு அடிக்க இப்படி அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு கோயிலில் இருந்த மணி அருவாள் எடுத்து மண்டையில வெட்டி ஓட்டையை போட்டு விட்டாங்க. ஓட்டையை போட்டு விடமே தப்பிச்சு வந்தவன தப்பிச்சு வரவன் வீட்டுக்கு வந்தவன வீட்டுக்கு வீடு ஏரியை வந்து அடிச்சு கதவை உடைச்சு பைப்பை பிடுங்கி வீட்டில் இருந்த சட்டி வானையெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு உடைச்சிட்டு நீ புதறச்சிருச்சு, நீ ஆசை போய் கேஸ் கொடுக்குறியா, நீ கொடு, நான் வந்து பார்த்துக்கிறேன் உனிய, நீ வீட்டுக்கு வருவீங்களோ உன்னை ஊரை விட்டு விரட்டுறேன், வீட்டை விட்டு விரட்டுறேன், நீ வாடி புதறச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நான் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் யாரும் இதுவரையிலும் கைது செய்யப்படவில்லை. சட்டம் கடுமையாக இருந்தாலும் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. காவல்துறை, நீதித்துறை மெத்தனப்போக்காக செயல்படுவதால் இதுபோன்ற வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்படுபவர்கள்தான் அதிக அளவில் இருப்பதாக சாமுவேல் குற்றம் சாட்டியுள்ளார்.